ஜிஎஸ்க்கு 100 क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் ரெண்டாவது क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. அதாவது யூனிட் 2ல ரெண்டாவது क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். மொத்தமாக 75 வினாக்கள் இருக்கும். இந்த 75 வினாக்களில் எவ்வளோ வினாக்கள் உங்களால் பதிலளிக்க முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 100 क्वेश्चन பேப்பருக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பாலைவன மேம்பாட்டு திட்டம் எத்தனை மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது? 7 மாநிலங்களில் பாலைவன மேம்பாட்டு திட்டம் எத்தனை மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுனா 7 மாநிலங்களில் என்னென்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான், 2வது குஜராத், 3வது ஹரியானா, 4வது ஜம்மு காஷ்மீர், இல்லை ரெண்டுமே வந்துடும். அடுத்து இமாச்சல் பிரதேசம், கடைசியாக ஆந்திர பிரதேசம். ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், 2வது குஜராத், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் பெரிய சமவெளியின் மொத்த பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். பெரிய சமவெளியின் மொத்த பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மர வகை. அலையாத்தி காடுகள்னா மாங்க்ரோவ் காடுகளை தான் சொல்கிறாங்க. முக்கியமாக காணப்படும் மர வகை எதுனா கடின பனை வகை, பனை மரங்கள். வேறு முக்கியமான மரங்கள் என்ன இருக்கும்னா சுந்தரி மரம். உலகின் 2வது உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்தின். உயரம் கேட்டாங்கன்னா 8611 மீட்டர். முதலாவது உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா எவரெஸ்ட். ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட், இல்லை 2வது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க காட்வின் ஆஸ்தின். எவரெஸ்டோட உயரம் கேட்டாங்கன்னா 8848, 8848 மீட்டர். காட்வின் ஆஸ்தினோட உயரம் 8611 மீட்டர். மிக நீளமான கடற்கரை உள்ள இந்திய மாநிலம் குஜராத். மிக நீளமான கடற்கரை உள்ள இந்திய மாநிலம் எதுனா குஜராத். எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 1600 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை உள்ளது. கீழ்கண்டவற்றுள் ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் பிரதேசம். ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் பிரதேசம் எதுனா மன்னார் வளைகுடா. விடை காண்கன்னு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது. கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடகரேகை இந்தியாவை 2 சம பகுதிகளாக பிரிக்கிறது. காரணம் சரிதான். கடகரேகையை இந்தியாவை 2 சம பகுதிகளாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கூற்று சரிதான். கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. இந்த கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் இந்த காரணம் இந்த கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனால் ஆர் ஏயின் சரியான விளக்கம் அல்ல. இதான் வரும். எங்குள்ள சிறிய குன்றுகள் மீதுள்ள தேயிலை தோட்டங்கள் பீல்கள் என அழைக்கப்படுகிறது. எங்குள்ள சிறிய குன்றுகள் மீதுள்ள தேயிலை தோட்டங்கள் பீல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்கிறதுனா அஸ்ஸாமின் சர்மா பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்க சிறிய குன்றுகள் மீது உள்ள தேயிலை தோட்டங்கள் பீல்கள் என அழைக்கப்படுகிறது. இல்லை பி தான் சரியானது. அஸ்ஸாமின் சர்மா பள்ளத்தாக்கு பகுதி. அடுத்ததும் விடை காண்கன்னு கொடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா கடந்த 20 வருடங்களில் வட இந்திய சமவெளியில் வெள்ளத்தின் வீச்சு அதிகரித்துள்ளது. அதுக்கான காரணம் என்னன்னா வண்டல் மண் படிவினால் ஆற்று பள்ளத்தாக்கின் ஆழம் குறைந்துள்ளது. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க கடந்த 20 வருடங்களில் வட இந்திய சமவெளியில் வெள்ளத்தின் வீச்சு அதிகரித்துள்ளது. அதுக்கான காரணம் என்னன்னா வண்டல் மண் படிவினால் ஆற்று பள்ளத்தாக்கின் ஆழம் குறைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கூற்றும் சரிதான், அதுக்கான காரணமும் சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி, விளக்கமும் சரியாக தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். ரிச்சி தீவு கூட்டம் எதனுடைய ஒரு பகுதியாகும்? அந்தமான் நிக்கோபாரின் ஒரு பகுதி. எது இந்தியாவின் உயிரின மிகை பல்வகைமை இடமாகும்? உயிரின மிகை பல்வகைமை இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை. கீழ்காணும் இமயமலை சிகரங்களை உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிகரங்களுக்கான உயரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது கரெக்டாக இறங்கு வரிசைப்படுத்த முடியும். எவரெஸ்டோட உயரம் 8848 மீட்டர். அடுத்து நந்தா தேவி 7816 மீட்டர். தௌலகிரி 8167 மீட்டர்.
நங்கா பர்வதம் வந்து 8126 மீட்டர். இந்த சிகரங்களுக்கான உயரம் தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியும். இறங்கு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். அதிகமாக எது இருக்குன்னா எவரெஸ்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு 1. அடுத்து எது அதிகமாக இருக்குன்னா தௌலகிரி 3வது. அதுக்கு அடுத்தது வந்து நங்கா பர்வதம் 4 8126 மீட்டர். கடைசியாக வந்து நந்தாதேவி 1 3 4 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி 1 3 4 2 சரி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, மாநிலம் கொடுத்து அதுக்கான நகரம் கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசம், ஆனந்தப்பூர், கர்நாடகம், பெல்லாரி, கேரளா, திருச்சூர், தமிழ்நாடு, திருச்சிராப்பள்ளி. இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. 4 3 2 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. இந்தியாவில் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் கோட்டிற்கு மிக அருகாமையில் உள்ள இடம். டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா கடகரேகையை. இந்த கோட்டிற்கு வந்து மிக அருகாமையில் உள்ள இடம் எதுனா ஐசல். இது எதோட தலைநகரம்னா மிசோரம் மாநிலத்தோட தலைநகரம். மிசோரம் மாநிலத்தோட தலைநகரம் தான் ஐசல். அடுத்தது பொறுத்துக, சின்னூக், ஸ்பான், சிராக்கோ, லூ இதெல்லாம் காற்றோட பெயர். சின்னூக் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வீசுகிற உள்ளூர் காற்று பெயர். அடுத்த ஸ்பான் வந்து வடக்கு இத்தாலி, சிராக்கோ சகாரா பாலைவனம், லூ வந்து இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசக்கூடிய வெப்ப காற்று. சின்னூக் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு, ஸ்பான் வந்து வடக்கு இத்தாலி, சிராக்கோ சகாரா பாலைவனம், லூ வந்து இந்தியாவின் தார் பாலைவனம். இல்லை ஆப்ஷன் வந்து சி 3 1 4 2 இதுதான் சரியானது. சரியான விடையை காண்கன்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, கட்ச் வளைகுடா பகுதி பெரிய ஓத நீர் நிறைந்த பிளவுகளுடன் கூடிய சேற்று பகுதியாகும். இல்லை கூற்று 1 வந்து சரிதான். கட்ச் வளைகுடா பகுதி வந்து பெரிய ஓத நீர் நிறைந்த பிளவுகளுடன் கூடிய சேற்று பகுதியாகும். கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்ச் பகுதியில் காணப்படும் பிளவுகள் மரக்கிளை போன்ற அமைப்பை பெற்றிருந்த போதிலும் அதன் பிளவுகள் தற்போது கடல் மட்ட உயர்வால் மாற்றம் அடைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்ச் பகுதியில் காணப்படும் பிளவுகள் வந்து மரக்கிளை போன்ற அமைப்பை பெற்றிருந்த போதிலும் அதன் பிளவுகள் வந்து தற்போது கடல் மட்ட உயர்வால் மாற்றம் அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 கூற்றுமே சரிதான். கூற்று 1 சரிதான், கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து சி கூற்று 1 மற்றும் 2 சரி. லட்சத்தீவுகளின் வளங்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? முருகை தீவுன்னு. இந்த லட்சத்தீவுகள் வந்து எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரபிக்கடல்ல. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தமான் தீவுக்கும் தாய்வானுக்கும் இடையே உள்ள கடல் அந்தமான் கடல். அடுத்தது அந்தமான் தீவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் உள்ள கடல் அந்தமான் கடல். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்தமான் தீவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் உள்ள கடல் வந்து அந்தமான் கடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்தமான் தீவுக்கும் மலேசியாவிற்கும் இடையில் உள்ள கடல் வந்து அந்தமான் கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியானது வந்து அந்தமான் தீவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் உள்ள கடல் தான் அந்தமான் கடல். இதில் பி தான் சரியானது. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்கன்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இமாச்சல் இமாத்திரி தொடருக்கும் சிவாலிக் தொடருக்கும் இடையில் அமைந்துள்ளது. இதில் 1 வந்து சரிதான். இமாச்சல் வந்து பெரிய இமயமலை, அதாவது இமாத்திரி தொடருக்கும் சிவாலிக் தொடர் அதாவது வெளி இமயமலைக்கும் இடையில் அமைந்துள்ளது. இல்லை 1 வந்து சரிதான். 2வது, மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை கணவாய் எனப்படும். இல்லை 2ம் சரியானதுதான். மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை தான் கணவாய் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை 1 சரிதான், 2ம் சரிதான். ஆப்ஷன் வந்து சி 1 மற்றும் 2 சரி. நாதுலா கணவாய் மூலம் இணைக்கும் நாடுகள் இந்தியா மற்றும் சீனா. இந்த நாதுலா கணவாய் வந்து எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிம் மாநிலத்தில். எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டு 6 அதோட துணை ஆறுகள் கொடுத்துருக்காங்க. மகாநதி, டெலன், சந்தூர், கோதாவரி, பூர்ணா, பெண்கங்கா, கிருஷ்ணா வந்து பீமா, கொய்னா, காவிரி வந்து துங்கபத்ரா, பாலாறு. இல்லை எது வந்து தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை தவறானது எதுனா டி தான், காவிரி தான் வரும். காவிரியோட துணையாறு வந்து துங்கபத்ரா, பாலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. துங்கபத்ரா வந்து எந்த ஆறோட துணையாறுனா கிருஷ்ணா ஆறோட, கிருஷ்ணா நதியோட துணையாறு. பாலாறு வந்து ஒரு தனியாறு தான். கிருஷ்ணா ஆறின் முக்கிய துணையாறு எதுனா துங்கபத்ரா. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? எந்த ஆறு வந்து கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நர்மதா,
நர்மதா ஆறு வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு. இல்லை கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி. இதெல்லாம் கிழக்கு நோக்கி பாயிற ஆறு. இல்லை மேற்கு நோக்கி பாயிற ஆறு எதுனா நர்மதா, அடுத்து தபதி, மாகி. இது மூணுமே மேற்கு நோக்கி பாயிற ஆறு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகளை அதன் தொடர்புடைய மாநிலங்களோடு சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நதியெல்லாம் இருக்குன்னு பாருங்க. யமுனா நதி, நர்மதா நதி, கிருஷ்ணா நதி, காவிரி நதி. இந்த நதிகளோட எந்தெந்த மாநிலங்கள் வருது அப்படின்றத கரெக்டாக பாருங்க. யமுனா நதி வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம். அடுத்து நர்மதா நதி வந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். காவிரி நதி தான் ஈஸியானது, நமக்கே தெரியும், தமிழ்நாடு வரும், கர்நாடகா வரும். அடுத்து கேரளா. ஃபர்ஸ்ட் வந்து யமுனா நதி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம். இந்த மூணு மாநிலங்களுமே தொடர்புடையது. நர்மதா நதி வந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்த மூணு மாநிலமும் வரும். அடுத்து கிருஷ்ணா நதி வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். கடைசியாக காவிரி நதி வந்து கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் எது சொல்லியிருந்தோம்? 4. உத்தரப்பிரதேசம் சொல்லியிருந்தோம், யமுனா நதி. அடுத்து எது சொல்லியிருந்தோம்? நர்மதா நதி வந்து எது சொல்லியிருந்தோம்? மத்திய பிரதேசம் சொல்லியிருந்தோம், 3. அதுக்கடுத்து கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரா 1 வரும். கடைசியாக காவிரி நதி வந்து கர்நாடகம் 2 வரும். 4, 3, 1, 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. கங்கை நதியின் மொத்த நீளம், அதாவது அதன் மூலத்திலிருந்து அதன் கடைசி வரியும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடக்கத்திலிருந்து கடைசி வரியும் கங்கை நதியின் மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2525 கிலோமீட்டர். பின்வருவனவற்றுள் எந்த அருவி சாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது? எந்த அருவி வந்து சாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கும்பக்கரை அருவி. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை தான். எடுத்துக்காட்டு வந்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வற்றாத நதி தான். அடுத்தது அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன. காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து பி. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிதான். கீழ்காணும் பொருத்தத்தில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்நோக்கு திட்டத்தின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஆறுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்றத பாருங்க. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம், அதுக்கான ஆறு வந்து சம்பல் தான், இது சரி. நாகார்ஜுனா சாகர் திட்டம், கோசி. கோசி கொடுத்துருக்காங்க, கோசி வந்து வராது. நாகார்ஜுனா சாகர் திட்டம் வந்து கிருஷ்ணா வரும், கிருஷ்ணா நதி வரும். இந்த 2 வந்து தவறானது. அடுத்து சர்தார் சரோவர் திட்டம் நர்மதைன்னு கொடுத்துருக்காங்க, 3 வந்து சரிதான். சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதை, 3 வந்து சரிதான். 4வது வந்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் மகாநதின்னு கொடுத்துருக்காங்க, மகாநதி வராது. சட்லஜ் வரும். அடுத்தது பியாஸ் வரும். இல்லை 4 தவறு. இல்லை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 2, 4 தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் வந்து டி. 2 மற்றும் 4 தவறு. கங்கை நதி மேற்கு வங்கத்தில் பத்மா என்று அழைக்கப்படுகிறது. இது ஹூக்ளி மற்றும் பின்வரும் எந்த ஒன்றுடன் 2 கிளைகளாக பிரிகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகீரதி. பின்வரும் இந்திய நதிகளுடன் அதிக ஆற்றுப்படுக்கையை கொண்டது. பின்வரும் இந்திய நதிகளுடன் அதிக ஆற்றுப்படுக்கையை கொண்டது எதுனா கோதாவரி நதி. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சாம்பார் ஏரி, புலிக்காட்டு ஏரி, சிலிக்கா ஏரி, வேம்பநாடு ஏரி. சாம்பார் ஏரி வந்து ராஜஸ்தான், புலிக்காட்டு ஏரி வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு, சிலிக்கா ஏரி ஒடிசா, வேம்பநாடு ஏரி கேரளா. இதெல்லாம் முக்கியமானது. சாம்பார் ஏரி ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் வந்து 3. அடுத்து புலிக்காட்டு ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு 4 வருது. அதுக்கு அடுத்தது வந்து சிலிக்கா ஏரி, சிலிக்கா ஏரி ஒடிசா 1. அடுத்து வேம்பநாடு ஏரி கேரளா 2. 3, 4, 1, 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி.
தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பை கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணா நதி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு, இது முக்கியமானது, கோசி ஆறு. இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கின்றது? எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நர்மதா நதி. இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை பக்ரானங்கல் அணை, பக்ரா அணைன்னு கொடுத்துருக்காங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுனா கோதாவரி. இது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதை நதி எதை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கு வழியாக பாயும் நர்மதை நதி எதை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகத்வாரத்தை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்து நதிகள் நீளம் கொடுத்துருக்காங்க. கோதாவரி 1565 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஒன்று தவறானது. கோதாவரியோட நீளம் எவ்வளோன்னா 1465 கிலோமீட்டர் வரணும். இதில் 1565 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிருஷ்ணா 1400 கிலோமீட்டர். இல்லை ரெண்டு சரியானதா. கிருஷ்ணா நதி நீளம் 1400 கிலோமீட்டர், ரெண்டு சரி. அடுத்து நர்மதை 1312 கிலோமீட்டர், இதில் மூணு சரியானதா. மகாநதி 1205 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாலு தவறானது. மகாநதியோட நீளம் எவ்வளோன்னா 851 கிலோமீட்டர் தான். இதில் 1205ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, சரியான பொருத்தங்கள் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இல்லை சரியானது 2, 3 தான் சரியானது. கிருஷ்ணா நதியோட நீளம் 1400, நர்மதை நதியோட நீளம் 1312 கிலோமீட்டர். இல்லை கோதாவரிக்கு எவ்வளோ கரெக்டாக வரும்னா 1465 கிலோமீட்டர், மகாநதிக்கு 851 கிலோமீட்டர் வரணும். இல்லை சரியானது 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்டவற்றுள் சாம்பல் நதியின் துணை நதி யமுனா. இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டக் ஏரி எங்கு அமைந்துள்ளது? மணிப்பூரில் லோக்டக் ஏரி எங்கே அமைந்துள்ளதுன்னா மணிப்பூரில். வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லோக்டக் ஏரி தான். உலகிலேயே மிதக்கும் தேசிய பூங்காவும் இங்கே தான் இருக்குது. இந்தியாவின் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள 10% பரப்பளவில் உள்ளடங்கிய இரண்டாவது பெரிய படுக்கையை கொண்ட நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோதாவரி. சரியான விடையை காண்கன்னு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியா 20 நதி படுக்கைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுக்கைகள் மற்றும் 8 இணை படுக்கைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த படுக்கைகள் ஒவ்வொன்றும் 1000 சதுர கிலோமீட்டருக்கும் குறைவாக வடிகால் பகுதியை கொண்டுள்ளது. இதுக்கான காரணம் தவறு. 1000 சதுர கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1000 வராது, 20000 சதுர கிலோமீட்டர் வரணும். இல்லை காரணம் தவறு, கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று சரி, ஆறு தவறு. காவேரி நதியானது தனக்குத்தானே டேஸ் என்னும் இடத்தில் கொள்ளாறு, அதாவது கொள்ளிடத்தை சொல்றாங்க, மற்றும் காவிரியாக 2 கால்வாய் நதியாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடம்னா ஸ்ரீரங்கம். இந்தியாவில் கங்கை மற்றும் யமுனை நதிகள் எந்த இடத்தில் கூடுகிறது? அலகாபாத்தில் கங்கை மற்றும் யமுனை நதிகள் எந்த இடத்துல கூடுகிறதுனா அலகாபாத்தில். இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. நர்மதை. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எதுனா நர்மதை. எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது? நர்மதை ஆற்றின் குறுக்கே. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எதுனா சிலிக்கா ஏரி. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் வாக்கியம் 2 கொடுத்திருக்காங்க. வாக்கியம் 1, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. வாக்கியம் 1 சரிதான். வாக்கியம் 2, அலையாத்தி காடுகள் மாங்குரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றது.
இல்லை வாக்கியம் இரண்டும் சரிதான். வாக்கியம் ஒன்றும் சரி, வாக்கியம் இரண்டும் சரி. ஆப்ஷன் வந்து ஏ, இரண்டு வாக்கியங்களும் சரி. அஸ்தாமுடி என்ற முக்கிய காயல் எந்த கடற்கரையில் காணப்படுகிறது? மலபார் கடற்கரையில். தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா நர்மதை, தபதி, மாகி. இந்த 3 ஆறுகளும் தான் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். பின்வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு ஆகும். நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிரன், இதில் பர்னர், பஞ்சர், தவா, இது மூணுமே இடது கரை துணையாறு. இதில் வலது கரை துணையாறு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹிரன். சீன நீர்குண்டு திட்டம், அதாவது அணை கட்டுறது, எந்த நதியின் மீது கட்டப்படுவதால் இந்தியாவுக்கு ஆபத்து உண்டாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா நதியின் மீது கட்டப்படுவதால் இந்தியாவுக்கு வந்து ஆபத்து உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக கீழ்கண்ட திட்டங்களில் எது மத்திய அரசால் தொடங்கப்பட்டது? நமாமி கங்கே. கர்மநாசா நதிநீர் சர்ச்சை எந்த மாநிலங்களுக்கு இடையில் உள்ளது? கர்மநாசா நதிநீர் சர்ச்சை வந்து எந்த மாநிலங்களுக்கு இடையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களுக்கு. கீழ்கண்ட ஆறுகளை அவற்றின் துணை ஆறுகளுடன் பொருத்தவும் அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஆறுகள் கொடுத்து இங்கிட்ட துணை ஆறுகள் கொடுத்துருக்காங்க. சிந்து நதி, சினாப், கங்கை நதி, கோமதி, பிரம்மபுத்திரா நதி, சுபன்ஸ்ரீ, கோதாவரி நதி, இந்திராவதி. சிந்து நதி வந்து சீனாப், கங்கை நதி, கோமதி, பிரம்மபுத்திரா நதி, சுபன்ஸ்ரீ, கோதாவரி நதி, இந்திராவதி. இதில் ஆப்ஷன் வந்து சி, 3, 1, 4, 2 இதுதான் சரியானது. இந்தியாவில் தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் இடைநிலை ஆறுகள் உள்ளடக்கப்பட்டன? இந்தியாவில் தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் இடைநிலை ஆறுகள் உள்ளடக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 152 நகரங்கள் மற்றும் 27 இடைநிலை ஆறுகள். 152 நகரங்கள் மற்றும் 27 இடைநிலை ஆறுகள் உள்ளடக்கப்பட்டன. கங்கை நதியின் வலது கரையின் துணை நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கங்கை நதியோட துணை நதி இது 4மே தான். இதில் வலது கரையின் துணை நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யமுனா, இதுதான் சரியானது. மீதி இருக்க 3மே இடது கரை துணை ஆறுகள். ராம்கங்கா, மனாஸ், கோசி, இது 3மே இடது கரை துணை ஆறுகள். இதில் கேட்டிருக்கிறது வலது கரையின் துணை நதி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. யமுனா தான் சரியானது. எந்த ஆறு இந்தியாவில் உருவாவது இல்லை? சட்லஜ். எந்த ஆறு வந்து இந்தியாவில் உருவாவது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்லஜ். இது எங்க உருவாகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா திபேத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் உருவாகுது. இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி சிலிக்கா ஏரி. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கணவாய் வந்து எந்த 2 இடங்களை இணைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிட்டி கணவாய் திபேத்துடன் உத்தரகாண்ட். நிட்டி கணவாய் வந்து திபேத், உத்தரகாண்ட். பென்சிலா கணவாய் கார்கிலுடன் காஷ்மீர், கார்கில், காஷ்மீர். புர்சைல் கணவாய் லடாக்குடன் சீனா. ரோக்தாங் கணவாய் ஸ்பிட்டியுடன் லாகூல். சரியானது வந்து ஏ தான். 2, 1, 3, 4 இதுதான் சரியானது. பின்வரும் நதிகளில் உப்பு நதி எனவும் அழைக்கப்படுவது எது? உப்பு நதி அப்படின்னு அழைக்கப்படுற நதி எதுனா லூனி. கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவானி ஆறின் குறுக்கே. பவானி ஆறு எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில். பின்வருவனவற்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு எதுனா ஜீலம். கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டது? சிந்து நதியின் அரிப்பு செயலால். சிந்து நதியோட அரிப்பு செயலால் வந்து கில்கிட் மலைக்குடைவு வந்து உருவானது.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் உற்பத்தியாகும் இடங்களோடு பொருத்தி குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்து நதிகள் அது உற்பத்தியாகும் இடம் கொடுத்துருக்காங்க. சிந்து நதி, மானசரோவர், கங்கை நதி, கங்கோத்ரி, பிரம்மபுத்திரா நதி. இதில் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். மானசரோவர் தான் அதுக்கும் வர மாதிரி இருக்கும். சிந்து நதி வந்து மானசரோவர், அதாவது என்னன்னா வடக்கு சரிவு, வடக்கு சரிவின் கைலாஸ் மலைத்தொடர். அதே மாதிரி கங்கை நதி வந்து கங்கோத்ரி, பிரம்மபுத்திரா நதி வந்து என்ன வரும்னா அதே தான் மானசரோவர். இது தெற்கு சைடு, தெற்கு சரிவு. இது வந்து செம்மாயிங்டங் வரும். கிருஷ்ணா நதி, மகாபலேஸ்வர். இல்லை, சரியானது வந்து ஏ தான். 4, 1, 2, 3. பின்வருவனவற்றுள் கோதாவரி நதியின் வலது துணை ஆறு எது? கோதாவரி நதியின் வலது துணை ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்த கொஸ்டின்ல எல்லாமே நதி கொடுத்து அதோட வலது துணையாறு என்ன, இடது துணையாறு என்ன அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாகவே நதி என்ன, அதுக்கான துணையாறு என்ன அப்படின்னு படிச்சுட்டு அதில் வலது துணையாறு என்ன, இடது துணையாறு என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நீங்கள் படித்தாதான் இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கோதாவரி நதியின் வலது துணையாறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மஞ்சிரா. வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நதிகள் இமாலய நதிகள், அதாவது இமயமலை நதிகள். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வற்றாத நதிகள். வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஆறுகள் கொடுத்துருக்காங்க. வடக்கு தெற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இதுதான் சரியானது. வடக்கு தெற்காக அப்படின்னு கொடுத்துருந்தா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. திபெத்தின் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி பிரம்மபுத்திரா. இல்லை, சாங்போ அப்படின்னா என்ன பொருள்னா தூய்மை அப்படின்னு பொருள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு என்று அழைக்கப்படும் நதி, இறந்த ஆறு அப்படின்னு எந்த நதி வந்து அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சியோக் நதி. எந்த நதி பிகானீரில் ஹனுமன் கர்க் என்ற இடத்திற்கு அருகில் மறைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகானீரில் ஹனுமன் கர்க் என்ற இடத்திற்கு அருகில் எந்த நதி வந்து மறைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நதி வந்து மறைகிறதுனா ஹக்ரா. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? சிந்து நதி வந்து கங்கோத்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டே தப்பு தான். சிந்து நதி வந்து எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஸ் மலைத்தொடரில். கங்கோத்ரி வந்து கங்கையாறு வரும். இல்லை, சிந்து வந்து கைலாஸ் மலைத்தொடர் வரும். இல்லை, ஒன்று வந்து தவறு. இதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பிரம்மபுத்திரா, மானசரோவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு வந்து சரிதான். போன வாட்டி பொறுத்தையில் வந்து சிந்து நதிக்கு பார்த்துருப்போம். பிரம்மபுத்திராவும் மானசரோவர் வரும், அதாவது தெற்கு சைடு வரும், தெற்கு சரிவு. கோதாவரி பெட்டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, கோதாவரியும் தவறு தான். கோதாவரி நதி வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மகாராஷ்டிரா மாநிலம், நாசிக் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உற்பத்தி ஆகுது. இதில் பெட்டூல்னு போட்டிருக்காங்க, இது தவறு. அடுத்து மகாநதி வந்து அகத்தியர் மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 தவறு தான். மகாநதி வந்து சத்தீஸ்கர் மாநிலம், ராய்ப்பூர் மாவட்டம் வரும். சிகாவிற்கு அருகில் வந்து உற்பத்தி ஆகுது. சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும் தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் வந்து பி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் புகழ்வாய்ந்த நகரங்களோடு தொடர்பு படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நதிகள் கொடுத்து பக்கத்தில் வந்து நகரங்கள் கொடுத்துருக்காங்க. கங்கா, பனாரஸ். கங்கா வந்து பனாரஸ். பிரம்மபுத்திரா, குவஹாத்தி. யமுனா, ஆக்ரா. தப்தி வந்து சூரத். இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. 4, 3, 2, 1. இது அப்படியே பார்த்துக்கோங்க. சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சபர்மதி ஆறு வந்து பாயும் மாநிலங்கள் எதுனா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத். இந்த 3 மாநிலமும். இல்லை, ஏதான் சரியானது. இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி எதுனா சாம்பார் ஏரி. அதாவது இது வந்து உள்நாட்டு உப்பு ஏரி வந்து சாம்பார் ஏரி. இதில் வந்து சிலிக்கா ஏரி கொடுக்கல. கீழ்கண்டவற்றுள் மிக சிறிய ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்த 4 இதில் வந்து எது சிறிய ஆறுனா தாமோதர். எத்தனை கிலோமீட்டர் நீளம்னா 592 கிலோமீட்டர். சம்பல் வந்து 1024 கிலோமீட்டர். தோராயமாக பார்த்தோம்னா 960லிருந்து 1024 கிலோமீட்டர். அடுத்த சோனாறு வந்து 784 கிலோமீட்டர். காவிரி வந்து 800 கிலோமீட்டர். இல்லை மிகச்சிறிய ஆறு எதுன்னு தான் கேட்டிருக்காங்க, தாமோதர் தான் வரும். இதோட 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் 3வது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம்.